கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான்படியன் மோட்ச பயண புத்தகத்தில் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு பகுதி 64, துணையாக வந்த துணிவு. பகுதி 65, அறிவற்றவன், சோம்பேறி, அகந்தை உள்ளவன். இந்த 2 தலைப்பின் கீழ் இன்றைக்குள்ள காணொளியை காணலாம். பாகம் 64, துணையாக வந்த துணிவு. சூரிய உதயத்தின் போது அவர்கள் எழுந்திருந்து பயணத்திற்கான ஆயத்தங்களை செய்தார்கள். அவர்களை சற்றே பொறுத்திருக்கும்படி விளக்கம் கூறுபவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் இங்கிருந்து போகும்போது ஓர் ஒழுங்கோடு போக வேண்டும். பயணிகள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம் எஜமானர் விரும்புகிறார் என்றார் அவர். அவர்களுக்கு முதலில் கதவை திறந்துவிட்ட கவடற்றவள் என்ற பெண்மணியிடம் இவர்களை தோட்டத்தில் உள்ள குளத்திற்கு கூட்டிச் சென்று நன்றாய் குளிக்கச் செய் என்றார். யோவான் 13:10. அப்படியே கிறிஸ்தினாலும் இரக்கமும் பிள்ளைகளும் குளத்திற்கு சென்று குளித்து புத்துணர்வும் புதுபலனும் பெற்றார்கள். முன்பை விட அதிக அழகுள்ளவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களை பார்த்த விளக்கம் கூறுபவர், நீங்கள் பூரண நிலவைப் போல அழகாய் இருக்கிறீர்கள் என்று பாராட்டினார். பிறகு முத்திரையை எடுத்து வரும்படி பணியாட்களிடம் கட்டளையிட்டார். அவர்கள் சுத்திகரிப்பை பெற்றதற்கு அடையாளமாக அந்த முத்திரை இடப்படுகிறது. அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் அது அறியப்பட வேண்டும் என்பதற்காக அந்த முத்திரை அவர்கள் கண்களுக்கு நடுவே இடப்பட்டது. இப்போது அவர்கள் தேவ தூதர்களைப் போல காணப்பட்டார்கள். விளக்கம் கூறுபவர் மறுபடியும் அந்த பணியாளர்களை பார்த்து ஆடையகத்திற்கு சென்று புதிய ஆடைகளை எடுத்து வரும்படி கட்டளையிட்டார். பணியாட்கள் அழகிய ஆடைகளை கொண்டு வந்து அவர்கள் முன்னால் வைத்தார்கள். அந்த ஆடைகளை எடுத்து அணியும்படி அவர் கட்டளையிட்டார். வெண்மையும் பரிசுத்தமுமான அந்த மெல்லிய ஆடைகளை அணிந்த பின்னர் அவர்கள் தங்களில் தாங்களே காண முடியாத அழகை மற்றவரிடம் கண்டார்கள். நீ என்னை விட அழகாய் இருக்கிறாய் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடம் கூறிக்கொண்டார்கள். பிள்ளைகளும் தங்களை பார்த்து வியப்புற்றார்கள். இறுதியில் விளக்கம் கூறுபவர் தமது பணியாளர்களின் ஒருவராகிய துணிவு என்பவரை அழைத்து பட்டயத்தையும் தலைக்கவசத்தையும் எடுத்துக்கொண்டு பயணிகளை வழிநடத்தி அவர்கள் தங்க வேண்டிய அலங்கார மாளிகை வரைக்கும் அவர்களோடு துணையாக செல் என்று கட்டளையிட்டார். துணிவு தமது ஆயுதங்களை ஏந்தியவராக அவர்களுக்கு முன்பாக சென்றார். ஆண்டவர் உங்களுக்கு இனிதான பயணத்தை தருவாராக என்று அவர்களை ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைத்தார். விளக்கம் கூறுபவர், அங்கிருந்து மற்றவர்களும் அவர்களுக்கு வாழ்த்து கூறினார்கள். விழிப்போடிருந்து தினமும் ஜெபித்து அனுதினமும் என் சிலுவை எடுத்து பயமின்றி இறைப்பாதம் பணிந்து தினமும் மகிழ்ந்து வழிநடப்பேனே என்று பாடியபடியே அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். துணிவு முன்னால் சென்று வழிநடத்த அவர்கள் அவருக்கு பின் நடந்து சென்று கிறிஸ்தியானின் முதுகில் இருந்த சுமை அருந்து விழுந்து மறைந்து போன இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். பாகம் 65, அறிவற்றவன், சோம்பேறி, அகந்தையுள்ளவன். கிறிஸ்தியான் தனது பயணத்தின் போது சந்தித்த கடந்து சென்ற அறிவற்றவன், சோம்பேறி, துணிச்சல்காரன் ஆகிய மூவரும் உறங்கிக் கொண்டிருந்த இடம் வரைக்கும் கிறிஸ்தினாலும் அவருடன் சென்றவர்களும் போனதை நான் என் கனவில் கண்டேன். பாதைக்கு சற்று தொலைவில் அவர்கள் மூவரும் இரும்பு சங்கிலிகளில் தொங்குவதை பயணிகள் கண்டார்கள். இவர்கள் மூவரும் யார், ஏன் இங்கே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள் என்று இரக்கம் தங்கள் வழிகாட்டியிடம் கேட்டாள். இவர்கள் மோட்ச பயணம் செல்ல மனமற்றவர்களாக இருப்பதோடு பயணம் செல்பவர்களுக்கு இடரலாகவும் இருந்தார்கள். பேசி பேசியே பிறரை வழிவிலகச் செய்வதில் வல்லவர்கள் என்று கூறினார் துணிவு. நல்ல வேளை, தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், இல்லையில் நம்மையும் ஏமாற்றியிருப்பார்கள் என்றால் இரக்கம். பயணிகள் மேலும் நடந்து கடின மலையின் அடிவாரத்தை வந்தடைந்தனர். கிறிஸ்தியான் முன்பு அனுபவித்த கடினங்களை எல்லாம் துணிவு அவர்களுக்கு விவரித்து கூறினார். முதலில் அவர்களை ஒரு நீரூற்றண்டைக்கு அழைத்துச் சென்றார். கிறிஸ்தியான் மலை மீது ஏறுவதற்கு முன் இந்த ஊற்றில்தான் நீர் அருந்தினான். பாருங்கள், இப்பொழுது பயணிகள் அவதிப்பட வேண்டுமென்றே யாரோ அதை கலக்கி விட்டிருக்கிறார்கள் என்றார் துணிவு. அவ்வளவு தூரம் பொறாமையினால் மற்றவர்களை அவதிப்படுத்த துணிகிறார்களா என்று கேட்டால் இரக்கம். கவலைப்பட வேண்டாம், நலமான ஒரு பாத்திரத்தில் இதை மொண்டு வைத்தால் கசடுகள் அடியில் தங்கி தெளிந்த நீர் மேலே வரும், அதை பருகலாம் என்றார் துணிவு. கிறிஸ்தினாலும் அவளோடு வந்தவர்களும் அந்த நீரை ஒரு நல்ல பாத்திரத்தில் எடுத்து தெளிந்த நீரை குடித்தார்கள். நாம் எந்தவித கலப்படமற்ற தெளிவான வேத வசன போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது அடையாளமாய் இருக்கிறது என்றார் துணிவு. என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயந்தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? எசேக்கியேல் 34:17-18. பின்னர் வெளிவேஷம் என்பவனும் மாய்மாலம் என்பவனும் வழிதப்பி போன 2 பக்கவாட்டு வழிகளை சுட்டிக்காட்டினார் துணிவு. இதோ இந்த 2 வழிகளும் அபாயகரமானவைகள். கிறிஸ்தியான் இந்த வழியே வந்தபோது 2 பேர் இந்த அபாய வழியில் சென்று அழிந்து போனார்கள். இந்த பாதையில் எவரும் செல்லக்கூடாது என்று சங்கிலி போட்டு தடுத்திருந்தாலும் எச்சரிக்கை பலகை வைத்திருந்தாலும் மலை மீது ஏறுவது கடினமென்று எண்ணி பலர் இந்த வழியே சென்று அழிந்து போகிறார்கள் என்று வருத்தத்துடன் சொன்னார் துணிவு. பின்னர் அவர்கள் கடின மலையின் மீது ஏறத் தொடங்கினார்கள். இன்னும் ஜான்படியன் மோட்ச பயணத்தில்
எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.